ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நயன்தாராவோட மேரேஜ் டாக்குமெண்ட்ரி வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனுஷ் அவர்கள் நானூறு ரவுடி தான் படத்துலேருந்து யூஸ் பண்ண சில காட்சிக்கு காப்பிரைட் இஷ்யூ கொடுத்து 10 கோடி நஷ்ட ஈடும் கேட்டிருந்தாரு. என்கிட்ட சரியான என்ஓசி வாங்கலை, அதுக்காக நான் நஷ்ட ஈடு போடுறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாரு. அண்ட் அதுக்கு ரிப்ளைவா நயன்தாரா அவர்களும் ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. என் மேலே உள்ள வன்மத்தால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஸோ ஒரு நாள் நீதி ஜெயிக்கும், நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய தடவை என்ஓசி கேட்டுட்டோம், நீங்கள் தான் வேணும்னு கொடுக்காம 2 வருஷம் இழுக்கடிச்சிங்க அப்படின்ற நயன்தாரா அவர்கள் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து தனுஷ் அவர்களோட கேஸை நிராகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பட் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து போட்ட கேஸை ஏற்க மறுத்துட்டாங்க. சோ அடுத்த ஹியரிங்க பிப்ரவரி 5 அன்னைக்கு வச்சிருக்காங்க. சோ இந்த தடவை தனுஷ் அவர்கள் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் நயன்தாரா அவர்களும் நிறைய இடத்துல தனுஷ் அவர்கள் என்னை ஏமாத்திட்டாரு, தனுஷ் அவர்கள் என் மேல ரொம்பவே வன்மத்தை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க சொன்னதுக்கு தனுஷ் அவர்கள் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. கேஸ் போட்டிருக்கோம், அதை பத்தி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் தனுஷ் அவர்கள் நெக்ஸ்ட் நிறைய படம் புக் பண்ணி வச்சிருக்காரு. பாலிவுட் அண்ட் தமிழ்ல டைரக்ட் பண்ணியே நடிச்சிட்டு இருக்காரு. சோ இது மாதிரி தனுஷ் அவர்கள் அவரோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நயன்தாரா அவர்கள் இந்த மாதிரி பொய் புகார் சொல்றாங்க அப்படின்னு தனுஷ் அவர்களோட ரசிகர் சைட்ல இருந்து நயன்தாராவை செம்மையா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஹியரிங் அப்ப தெரியும் என்ன தீர்ப்புன்னு. சரோஜ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெட்ஃபிளிக்ஸ் போட்ட கேஸை ஹைகோர்ட் நிராகரிச்சிருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.